அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இறைவனின் அருளால் கிரகநிலைகளின் அமைப்பாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் எண்ணி மூன்றே நாளில் இந்த வாரத்தில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராசியின் நாதர் லாபத்தில் இருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க சனி, 9ல் இருக்கிறார் சுக்கிரன். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வரும்போது கர்மாதிபதியான சூரியன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மோட்சக்காரகரான கேது புதனுடன் இணைந்து தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை 3 கிரகநிலைகள் வலுவுள்ளதாக மாற்றுகின்றன. 3 கிரகநிலைகள் வலுவுள்ளதாக தொழில் ஸ்தானத்தை மாற்றுவதால் எண்ணி மூன்றே நாளில் நினைப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. எனவேதான் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறது. அந்த அடர்ந்த வனப்பகுதியில் நிறைய மரங்கள் வானுயர வளர்ந்திருக்கின்றன. அப்படி வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களுக்கு நடுவே ஒரு பிறந்து சில நாட்களேயான ஒரு சிறு குருவி ஒன்று தனது கால்களால் துள்ளி குதித்து அங்கும் இங்குமாக மகிழ்ச்சியாக வருகிறது. அதிலும் அதற்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை. அதனால் தன்னிடம் முளைக்காத ரெக்கைகளை வைத்து பறந்து அங்கும் இங்குமாக தாவி மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி மகிழ்ச்சியாக இக்குருவி பறந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த வழியாக யமதர்மன் வருகிறார். யமதர்மன் வந்து இந்த குருவியை குறுகுருவென்று பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த குருவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிறந்து இந்த உலக அழகை ரசித்துக் கொண்டிருப்பது போல் அங்கும் இங்குமாக தாவிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்த்த யமதர்மன் குறுகுருவென்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இதை மேலே வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த பருந்து ஒன்று பார்க்க யமனின் பார்வை அந்த குருவியின் மீது பதிவது நல்லது அல்ல என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பருந்து, இப்படியாவது நாம் இந்த குருவிக்கு உதவி செய்தாக வேண்டும் என்ற உயர்ந்த நல்ல எண்ணத்தோடு அந்த குருவியை யமனிடம் இருந்து காப்பாற்ற முயற்சி செய்கிறது. யமனின் பார்வை வேறு திசையில் திரும்பும் போது லாபகமாக பருந்து வந்து அந்த குருவியை தனது கால்களில் பற்றி கொண்டு அங்கிருந்து 7 மலை 7 கடல் என பல நீண்ட தூரம் பயணம் செய்து அங்கு ஒரு மிகப்பெரிய மரத்தில் ஒரு பொந்து ஒன்றிருக்கிறது. அந்த பொந்தில் பாதுகாப்பாக குருவியை இறக்கிவிட்டு குருவிக்கு ரெக்கை வளரும் வரை தேவையான உணவையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக யமனிடம் சென்று ஏன் அந்த குருவியை குறுகுருவென்று பார்த்தீர்கள் என்று கேட்கலாம் என்று அந்த பருந்து நேரடியாக யமனிடம் வருகிறது. யமனிடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? பிறந்து சில தினங்களே ஆன அந்த குருவியை குறுகுருவென்று பார்த்து அதன் விதியை முடிக்க போகிறீர்களே என்று பருந்து அவரிடம் கேட்க, அப்போது யமன் சொல்கிறார், நான் அதற்காக பார்க்கவில்லை. அந்த குருவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கும் இங்குமாக தாவி கொண்டிருந்தது. அதற்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை. ஆனால் அந்த குருவியின் விதியை எடுத்து பார்த்தால் அந்த குருவி இன்னும் சில மணி நேரங்களில் இங்கிருந்து 7 கடல் 7 மலை என மிக நீண்ட தூரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மரத்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்றிற்கு இரையாக போகிறது என்று எழுதியிருந்தது. அப்படி எழுதியிருந்த விதியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் குருவி இங்கு இருக்கிறது, அது எப்படி அந்த பாம்பிற்கு இரையாக போகிறது என்று எண்ணி வியப்பில் தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் விதி வலியது என்று சொல்லக்கூடிய வகையில் விதியை அப்படியே நிறைவேற்றுவதற்காக நீ வந்து அந்த குருவியை இங்கிருந்து பறந்து இந்த குருவியின் விதியை முடிப்பதற்காக உதவி செய்தாய். அதை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் விதி வலியது, விதியை வெல்ல யாராலும் முடியாது என்று சொல்லி யமதர்மன் மிகுந்த கர்வத்துடன் சிரித்து கொண்டிருக்கிறாருங்க. அப்போது அந்த பருந்து அவரிடம் சொல்கிறது, நான் அந்த குருவியை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய வேளையில் பார்த்தேன், உங்களுடைய பார்வையும் என் மீது பதிந்தது. என் மீது உங்களுடைய பார்வை பதியும் போதே நான் நினைத்தேன், என்னை வைத்து ஏதோ சதி திட்டத்தை தீட்டுகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால்தான் உங்களுடைய பார்வையில் அந்த குருவியை அங்கு இறக்கி விட்டு அதற்கு தேவையான உணவை கொடுத்து விட்டு உங்களை நோக்கி பறந்து வந்தேன். அந்த வேளையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்ததால் அந்த குருவியை எனது ரெக்கைக்குள் மறைத்து இங்கு எடுத்து வந்திருக்கிறேன். இதோ அந்த குருவி என்று யமனின் முன்னால் அந்த குருவியை இறக்கிவிட யமனே வியந்து பார்க்கிறாருங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் இறைவனின் அருளால், கடவுளின் அருளால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியான வாழ்வை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை இறைவனின் அருள் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அந்த வகையில் மிக அற்புதமான அமைப்பில் லாபத்தில் ராசியின் நாதர் இருப்பதும்
9ல் அதிர்ஷ்ட யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருப்பதும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் ராகு வலம் வருகிறார். 4ல் ராகு இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயத்தை நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். உடல்நலம் மற்றும் பணிகளை திட்டமிடும் போது அதிக கவனம் தேவை. மிகப்பெரிய முதலீடில் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். ஏனென்றால் ராகுவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதியும் போது தொழில் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து கேது மற்றும் வித்யாகரகரான புதன் வலம் பெறுகின்றனர். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் கர்மாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கேது மற்றும் புதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைவதோடு நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக அமைய போகிறது. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் 3 கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் அதற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை வலுவாக கிடைக்கும். சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதனும் வலுப்படுத்துவதால் அறிவாற்றலை நன்கு பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மோட்சக்காரகரான கேதுவும் 10ல் இருப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதோடு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக பல சுக நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்க முடியும். புதிய தொழில் துவங்குதல், சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் என பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் தோஷமற்றவராக இருக்கிறார். மிக விரைவில் 9ல் அதிசார பயிற்சியாக அமரப்போகிறார். எனவே பல நெருக்கடிகள் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்று தருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் சிரமம் எதுவும் இல்லை. அதே போன்று சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு உடன் பிறந்தவர்கள் மற்றும் உற்றார் உறவினர் என அனைவருடனும் உறவு வலுப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ல் ராசியின் நாதர் வீற்றிருப்பது எந்த காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே தனலாபம் உயரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது புதிதாக பல பணிகளை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுடைய விதி மாறும் நேரமாக ராசியின் நாதர் உருவாக்குவதால் பல சுப நிகழ்வுகளும் நீங்கள் நினைத்தபடியே கைகூடும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கும். துறை ரீதியாக வளர்ச்சி உண்டு. குறிப்பாக எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் பிரம்மாண்ட வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்கிறார். சந்திரனும் இந்த வேளையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.